இன்றைக்கி வெண்ணெய் உருக்கி நெய் செய்யலாமாங்க? வாங்க பார்க்கலாம். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா மாடு இருக்குங்க. அந்த மாட்டிலேருந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டு யூஸ்க்கு எடுத்த பாலை மீதி பாலை டைரிக்கு ஊற்றிடுவேங்க. வீட்டு யூஸ்க்கு எடுத்ததுலேருந்து பார்த்திங்கன்னா நான் காய வச்சு அதில் ஆடை எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியிருந்தேங்க. அதை பார்த்திங்கன்னா சிலுப்பி வெண்ணெய் எடுத்து வச்சுருந்தேங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 kgக்கு மேலே இருந்ததுங்க வெண்ணெய். அதெல்லாம் எடுத்து அடுப்பில் போட்டுங்க. அடுப்பில் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் உருகிட்டு இருக்குங்க. உருகினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொதி வருங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உருகிட்டு இருக்குங்க. கலர் பாருங்கள், எல்லோயிஷ் கலராக இருக்குங்க வெண்ணெய். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உருகிட்டு இருக்குங்க. அடுப்பு பார்த்திங்கன்னா நான் சிம்மில் தான் வச்சுருந்தேன். சிம்மில் வச்சா தான் கொஞ்சம் அடி பார்த்திங்கன்னா கருகாமல் இருக்கும். அதெல்லாம் உருகினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொதி அடங்கி நுரையெல்லாம் அடங்கி இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்துடுங்க. இந்த மாதிரி ஸ்டேஜ் வரையில் நாங்கள் பார்த்திங்கன்னா முருங்கைத்தலை போடுவோங்க. எங்கள் வீட்டு மரத்துலேருந்து பொறிச்சிட்டு ஒரு 2 கொத்து பார்த்திங்கன்னா முருங்கைத்தலை வச்சுருந்தேங்க. இன்னும் கொஞ்சம் கம்மியானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கைத்தலை போட்டேங்க. 2 கொத்து முருங்கைத்தலை போட்டுங்க. அது பார்த்திங்கன்னா நல்லா இதாயிருங்க, அப்சர்வ் ஆகி இந்த க்ரீனிஷ் கலரெல்லாம் போய் நம்ம கருவேப்பந்தலை எண்ணெயில் போட்டால் எப்படி இருக்குங்க, அந்த மாதிரி ஆகிற வரைக்கும் ஒரு 1 மினிட்டு தான், 1 மினிட் கூட இருக்காதுங்க. போட்டதே பார்த்திங்கன்னா 1 நிமிஷத்துலேயே இதாகிடுங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆயிடுங்க. இந்த மாதிரி ஆனதே அடுப்பு நிறுத்தி இருக்கணுங்க. இல்லைன்னா அடி பார்த்திங்கன்னா ரொம்ப கருகிருங்க. அப்புறம் அப்படியே விட்டுட்டு நான் பார்த்திங்கன்னா கூலாகட்டும்னு விட்டுட்டேங்க. கூலானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வடித்து ஊற்றிட்டேங்க. நான் ஏற்கனவே யூஸ் பண்ண பாட்டில் இருந்துச்சுங்க, அதில் ஊற்றிட்டுங்க. பார்த்திங்கன்னா 1/4 லிட்டர் பாட்டிலுங்க இது. 1/4 லிட்டரில் ஃபில் ஆகி மறுபடியும் 1 டம்ளர் ஆச்சுங்க. எனக்கு 1/2 kg வெண்ணெய்க்கு 1/4 லிட்டருக்கு மேலே ஒரு 300 ml நெய் வந்துச்சுங்க. இதுதான் எங்கள் வீட்டு நெய்.